ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் நம்ம ஸ்னேகா வந்துட்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு பேரானந்தப்பட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தியா, எப்படியோ நம்ம எஸ்பியை வச்சு டிஎஸ்பியை அடைக்காச்சுன்னு சொல்லிட்டு ஆனந்தப்பட்டுட்டு இருக்காங்களாமா. பார்த்தது எருமை வேலை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் எஸ்பியை வச்சு நீ அடைக்கிட்டேன்னு நீ நினைக்கிற, அதுக்கு பின்னாடி நான் வேற கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிவா ஒரு பக்கம் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஸ்னேகா தான் தப்பானவன் சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லி பார்த்தாரு. சொன்னதுக்கப்புறமா ஆதாரம்னு சொல்லி கேட்க, எஸ்பி சார் ஆதாரம் கேட்டோன்னே திருன்னு முழிக்கிறாங்க. ஆதாரம் கேட்டு இப்படி சேதாரம் பண்ணுறியடா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டவங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தாரு. அங்கே ஃபோன் பண்ணாரு, இங்கே ஃபோன் பண்ணாரு. கடைசியில் பார்த்தா கமிஷனருக்கே ஃபோன் அடிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. கமிஷனருக்கு ஃபோன் அடிச்சு விஷயத்தெல்லாம் படப்படன்னு போட்டு பொறிக்க, அதுக்கப்புறம் கமிஷனர் வந்து அதாவது எஸ்பியை போட்டு பொறிச்சிட்டாரு. இதெல்லாம் தேவையா கோபாலு, மாடிக்கிட்டு இப்படி முழிக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நாட்டாமா திரும்ப மாற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் நாட்டாமெல்லாம் இல்லைடா நான் ஒரே ஆள் தாண்டான்னு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த அதாவது வீடியோ ஆதாரத்தெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா அந்த பையனை பிடிச்சிட்டு வரேன்டா, விட்டாதீங்க, வெட்டி கொள்ளுக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷன். யாருக்கு? அதோ நம்ம ஸ்னேகாவை தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ மாட்டிக்கிட்டேமே, இதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாது, ஓவராக சலங்கை கட்டி விட்டு நம்ம சந்திரமுகி சந்திரா ரேஞ்சுக்கு நீ ஓவராக பில்டப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிடிச்சி உள்ளே போடுங்க, லேடி போலீஸை வச்சு உள்ளே போடுங்கன்ட்டாங்க. உள்ளே போட்டோன்னே பார்க்கணுமே தெருன்னு முழிக்குது. ஏன் ஒரே பொண்ணுன்னு அழுகுறாரும்.